தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையில் டெல்டா மாவட்டங்களில் மழை நீரால் சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு உடனடியாக இழப்பீடு வழங்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இது குறித்த விரிவான விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் இணைந்திருக்கிறார். ராஜேஷ், அன்புமணி அவர்கள் தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, முழுமையான விவரங்கள்? கௌதமி வணக்கம். அன்புமணி வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கையிலே தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட காவிரி பாசன மாவட்டங்களில் 2 லட்சம் ஏக்கருக்கும் கூடுதலான பரப்பில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் மழையில் மூழ்கியுள்ளன என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே அறுவடை செய்யப்பட்ட குறுவை நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்யப்படுவதற்கு முன்பாக மழையில் நனைந்து சேதமடைந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போது அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய குறுவை பயிர்களும் நடவு செய்யப்பட்டுள்ள சம்பா மற்றும் தாளடி பயிர்களும் தொடர் மழையால் மூழ்கி பாதிக்கப்பட்டுள்ளன என்றும் இது உழவர்களுக்கு ஏற்பட்ட இரட்டை பேரிடியாக அமைந்திருப்பதாகவும் வேதனையோடு அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சம்பா மற்றும் நெற்பயிர்கள் அழுகத் தொடங்கிவிடக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருப்பதாகவும் இதனால் உழவர்களுக்கு ஈடு செய்ய முடியாத அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். காவிரி பாசன மாவட்டங்களில் ஒன்றான மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மற்றும் நடப்பாண்டு ஜனவரி மாதத்தில் பெய்த கனமழையால் 1.5 லட்சம் ஏக்கருக்கும் கூடுதலான நெற்பயிர்கள் சேதமடைந்தன என்றும், ஆனால் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களை ஆய்வு செய்த அதிகாரிகள் மொத்தம் 1 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்டிருப்பதாகவும் அவற்றுக்கு ரூபாய் 71 கோடி இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அரசுக்கு பரிந்துரை செய்தனர். அந்த இழப்பீட்டை கூட தமிழக அரசு இன்னும் வழங்காத நிலையில் அடுத்த பருவமழையிலும் காவிரி பாசன மாவட்டங்கள் தற்போது பாதிக்கப்படும் சூழல் உருவாகி இருக்கிறது என்று அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த பயிர் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சேதமடைந்த அந்த விவரங்களை அரசு அதிகாரிகள் முறையாக கணக்கிட்டு உரிய இழப்பீடை வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடக்கும் நெல்லையும் விரைந்து கொள்முதல் செய்ய தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த அறிக்கையின் வாயிலாக அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.